அவர் உங்களுக்கு என்ன செய்யணுன்றது இன்னைக்கு முடிவாகல, பிறக்கிறன்னைக்கே முடிவாயிடுச்சு. அதை அவர் செய்வார். நீங்க வளர்த்திக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்க புத்திசாலித்தனத்தை வளர்த்திட்டு எந்த இடத்துக்குள்ள நம்ம போனா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க பாத்துக்கணும். எதன் மூலமா நம்ம சம்பாதிக்க முடியும்? நிறைய பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க, நிறைய பேர் ஈஸியா சம்பாதிப்பாங்க. அப்ப அவங்க எப்படி ஈஸியா சம்பாதிக்கிறாங்க, என்ன பண்ணி அதை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஈஸியா சம்பாதிக்கிற முறையை நீங்களும் பழகிக்கங்க. அதுதான் அந்த அபிஜித் நேரமோ தவிர அபிஜித் நேரம்ன்றது இல்லை. நீங்க என்னைக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட அபிஜித் நேரம். புரிஞ்சுதா? வெற்றிகளுக்கான நேரம். அபிஜித் நேரம்னா ஒன்றும் இல்லை, அபிஜித்துங்கிறது ஒன்றும் இல்லை. அபிஜித்துன்றது வெற்றிக்கான நேரம். ஜித்துனா வெற்றி. புரிஞ்சதுங்களா? எப்படி நமக்கு ரமேஷ் சுரேஷ்ன்னு பேர் வச்சாங்களோ, சுரேஷ் ஜித்துன்னு வைக்கிற மாதிரி அபிஜித்துன்னு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஜித்துனா வெற்றிகள். நீங்க என்னைக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டீங்களோ அது உங்க வெற்றிக்கான நேரம். எப்பவுமே இருக்கும் அபிஜித் நேரம். அந்த நேரம் தான் வேணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. அதனால நீங்க தெளிவா இருந்தா எப்பவுமே உங்களுக்கு அபிஜித் நேரம் தான்.